இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு 10 முதல் 28 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் நிலவும் வானிலையில் நீர்ப்பாசனம், களை எடுத்தல், மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் வடகிழக்கு பருவமழை கால விதைப்பினை துவங்கலாம். மேற்கு மலைத்தொடர் அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களான சம்பா நெல்லை எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நாற்றங்காலில் விதைக்கவும். நெல் விதைப்பு செய்துள்ள வயல்களில் இரவில் நீர் தேக்கி காலையில் வடிப்பதினால் மழையினால் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் வயல்களில் போதுமான மழை பெறப்பட்டவுடன் மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களை நேரடி விதைப்பு செய்யவும். சிறுதானியங்கள் மற்றும் நிலக்கடலை அறுவடையினை மழை எதிர்பார்க்கப்படுவதால் ஒத்திவைக்கவும். ஏற்கனவே அறுவடை செய்த தானியங்களை மழையில் நனையாமல் பாதுகாக்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தீவன சோளத்திற்கு எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 25 கிலோ யூரியா இடவும். மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு தொகை உரித்து விட்டம் கொடுக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 24 கிலோமீட்டர் வரை இருப்பதால் பிப்ரவரி மாதத்தில் நடவு செய்த வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் தென்னை மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளை ஆழப்படுத்துவதன் மூலம் நீரை சேமிக்கலாம். திராட்சையில் காலை மற்றும் மாலையிலும் காற்றின் ஈரப்பதம் அதிக அளவில் காணப்படுவதால் அடிசாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. ஆகவே 1% போட்டா கலவையை தெளிக்கவும் அல்லது தாமிரம் கலந்த ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லியை 0.25% அளவில் மழையில்லா நேரங்களில் தெளிக்கவும். 10 நாட்கள் இடைவெளியிட்டு மறுபடியும் ஒரு முறை தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையால் நெற்பயிரில் கருநாவாய் பூச்சி தாக்கம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மழை நின்ற பின் 1 ஏக்கருக்கு அசிபேட் 75 SP 40 கிராம் அல்லது தயோமீத்தாக்சைம் 25 WG 40 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தவும். மழைக்காலம் நூற்புழு தாக்குதலுக்கு உகந்தது என்பதால் நெல் நடவிற்கு முன் ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக கால்நடை தொழுவத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தண்ணீர் தேங்குவதை தவிர்த்து வடிகால் வசதி ஏற்படுத்தவும். தீவன பொருட்களை மழை நீரில் நனையாமல் பாதுகாக்கவும். வெளிப்புற ஒட்டுண்ணிகளை தவிர்க்க தேங்கி நிற்கும் மழை நீரை கால்நடைகள் குடிப்பதை தவிர்க்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. பாசன பயிர்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு பாசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு மருந்து தெளிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மானாவாரி நிலங்களில் விதைப்பதற்கு தேவையான இடுபொருட்கள், விதை, உரம் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்கவும் மற்றும் மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் விதைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நெல் பயிர்கள் நீரில் சாய்ந்து விடாமல் தடுக்க வயல்களில் நீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பயிருக்கு தேவையான உரமிடவும். பருத்திக்கு உரமிடுவதற்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விதைத்த 60 நாட்கள் வரை வயல்களில் களைகள் இல்லாமல் இருக்க களை எடுக்க வேண்டும். விவசாயிகள் விதையை விதை நேர்த்தி செய்து விதையை கடினப்படுத்திய பின்பு விதைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அதிக மழை காரணமாக நெற்பயிர் முழுகுவதற்கும் புகையான் தாக்குதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. எனவே முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை ஒத்திவைக்கவும். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா இரண்டையும் தலா 20 கிராம் என்ற அளவில் நடவு செய்ததிலிருந்து 1 மாதம் கழித்து ஒரு முறையும் 5 மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையுமாக 2 முறை இட வேண்டும். கரும்பு பயிரில் சாம்பல் நிற வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. தாக்குதலின் அறிகுறியாக இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுவதும் காய்ந்துவிடும். வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதியில் இவ்வகை வண்டுகள் பெரும் சேதத்தினை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும்.
இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் 25 மில்லி பெப்ரோனில் 5% எஸ்சி தெளிக்கவும். தக்காளி பயிரில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இலைகளின் மேற்பரப்பில் வெண்ணிற திட்டுகள் காணப்படும். மலர்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாக விழுந்துவிடும். குருத்து காய்ந்துவிடும். மேலும் இலைப்பேன்கள் புள்ளி வாடல் வைரஸ் நோயை பரப்புகின்றது. இவற்றை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்கவும். 1 ஹெக்டருக்கு 15 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் ஒட்டும் பொறியை அமைக்கவும். மேலும் 1 ஏக்கருக்கு 50 கிராம் என்ற அளவில் தயோமிதக்சைம் மருந்தினை தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயினை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டசம் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயினை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பெரிலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. ஆடிப்பட்டத்தில் பருத்தி பயிரிட்டுள்ள விவசாயிகள் தற்போது பருத்தியானது பூ பூக்கும் தருணத்தில் இருப்பதால் பருத்தி பிளஸ் என்ற நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மேலும் பூ உதிர்வை தடுத்து காய்களின் எண்ணிக்கை மற்றும் எடை அதிகரிக்கவும் 2வது முறையாக காய் பிடிக்கும் தருணத்திலும் தெளிக்க வேண்டும். புரட்டாசி பட்டத்தில் வாழை நடவு செய்ய உள்ள விவசாயிகள் களையை கட்டுப்படுத்தி ஈரத்தன்மையை தக்க வைக்க வாழை நடவு செய்யும் போது இடையே உள்ள இடைவெளியில் தட்டை பயிரை ஊடுபயிராக பயிர் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் நிலக்கடலை பயிரில் இலை சுருட்டு புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இப்புழுவானது 2 அல்லது 3 இலைகளை ஒன்றாக பிணைத்து இலைகளின் திசுக்களுக்குள் ஊடுருவி சென்று பச்சையத்தை சுரண்டி உண்ணும் தன்மையுடையது. மேலும் தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்து தாக்குதல் அதிகரிக்கும் பட்சத்தில் தீயினால் எரிக்கப்பட்டது போன்று தோற்றமளிக்கும். இதன் பரவலை கட்டுப்படுத்த குயினால் பாஸ் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலை மடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகின்றது. இதனால் இலைகள் நீளவாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பைப்ரினில் 80% WG 20 முதல் 25 கிராம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயின் தாக்குதல் அதிகமாக தென்படுகின்றது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நார்க்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 16 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். ரப்பரில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். மழை இருப்பதால் 1 வருட பருவமான லவங்கப்பட்டை மரக்கன்றுகளை நடவு செய்யலாம்.